படத்துல என்னங்க சார்? ஹலோ, ஹலோ. அப்படி நலகுமார் சார், சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க, ஆயில்ய நட்சத்திரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கிறேங்க. நம்மளோட அடுத்ததா பேசுறதுக்கு சேலத்தை சேர்ந்த அஸ்ட்ரோ ஸ்ரீராம்ஜி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் குறிப்பாக மீனம் சதீஷ் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். முதற்கண் விநாயகர், நான் என்றென்றும் வழிபடும் வாராகி அன்னை, ஆஞ்சநேயர் எல்லார் பாதத்தையும் தொட்டு எனக்கு இயல்பு குருநாதராக விளங்கிய பதஞ்சலி மகரிஷி பாம்பாடி சித்தர் பாதம் பணிந்து எனது சிறிய உரையை துவங்குகிறேன். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆயில்ய நட்சத்திரம். இது ராசிகளின் வரிசையில், நட்சத்திரங்கள் வரிசையில் இது 9வது நட்சத்திரமாக வருகிறது. அதே போல கடக ராசியில் இது வருவதால் காலபுருஷனின் 4வது வீட்டில் இது வருகிறது. அதே போல இது ஒரு பதகால் ராசி என்று கூறலாம். அதே நேரம் இது ஒரு பெண் ராசியும் கூட. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாய் தந்தையரை பாதுகாப்பவன், நறுக்கு என்று நறுக்கு தெரித்தால் போல் பேசுவது என்று சொல்வார்களே, அதே போல நறுக்கு என்று பேசக்கூடியவர்கள், பகைவரை எதிர்த்து பேசுவார், நட்புகளுடன் சேர்ந்தவர்களுக்கு பாசமாக இருப்பார். ஆனால் அந்த நட்புகள் இவருக்கு துரோகத்தை இழைத்துவிடும். அதையும் நம்ம சொல்லியாகணும். இதற்கு இது புதன் கிரகத்தினுடைய நட்சத்திரம் என்று கூறினாலும் இது ஆதிசேஷன் நட்சத்திரம் என்றுதான். இதற்கான தெய்வம் ஆதிசேஷன் என்று கூறுவார்கள். இது பஞ்சபூதங்களில் அப்பு, அதாவது நீர் தத்துவத்தில் வருகிறது. அகத்திய கோத்திரம். இதன் ரஜ்ஜு, பாத ரஜ்ஜு, யோனி ஆண் பூனை, பட்சி பிச்சுலி பட்சி என்று சொல்வார்கள். இதன் தல வருஷமாக வருவது புன்னை மரம். இதன் வடிவம் என்பது அம்மி போன்று இருக்கும். அம்மிக்கல் இருக்கு இல்லையா, அம்மி போன்று இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் ஒரு பெண் திரண்டால், அதாவது பெரிய மனுஷியார் ருதுவாகிறதுன்னு சொல்லாங்க இல்லையா, அந்த மாதிரி பூ பெய்துதல்னு சொல்லுவாங்க. அப்படி செஞ்சாங்கன்னா இது அவங்களுக்கு ருது சாந்தி செய்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா ஒரு தோஷத்தை உண்டு பண்ணிடும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்றது ஒரு தவறான ஒரு இது. என்ன, கொஞ்சம் மாமியார் கூட கொஞ்சம் கருத்து முரண் அந்த மாதிரி இருக்கும், நடைமுறை வாழ்க்கையில இருக்கும். அதே போல இந்த நட்சத்திரத்தில் ஆடி மாதம் என்பது இதற்கு பகையாக வரும். சித்திரை மாதம் சூன்ய மாதமாகும். 30 நாழிகைக்கு மேல் 4 நாழிகையில் விஷக்கடிகை நேரம் உண்டு. இதன் கிரகம் புதன் கிரகம். சித்திரை மாதம் சூன்யமாகமாகும். அதே நேரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகிய கண்கள் அழகாக இருக்கும். இவரது உடலில் வலது புறத்தில், இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வலது புறத்தில், அதாவது உடலின் வலது பாகத்தில் மச்சம் மறு இருக்கும். வட்டமான முகம் இருக்கும். அதிக தாகம் எடுக்கும். ஒரு சாராருக்கு நெற்றி கொஞ்சம் முன்னால தள்ளி இருக்கும். சில பேர் நெத்தி படைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும். கண்ணியமான நடந்து கொள்வார். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பார். வார்த்தை ஜாலங்கள் இருக்கும். அதே போல இவர்கள் பிறர் தனத்தை பெறுவதில் சாமர்த்தியசாலிகள். அதாவது அடுத்தவன் பணத்தை எப்படியாவது கறக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சாமர்த்தியமா நடந்துப்பார். இதன் பட்சி பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி. இதன் முதல் கடைசி பாதத்துக்கு அதிபதி குரு ஆவார். ஆயில்ய நட்சத்திரத்தின் முதல் பாதத்திற்கும் 4வது பாதத்திற்கும் குருவே வருவார். இந்த நட்சத்திரம் அதாவது கடக ராசிக்கு சுக்கிரன் அசுவராக வருவார். அதே நேரம் பாதகாதிபதியாகவும் வருவார். இதுவே நேர்மை, அறம் வழி நடத்தல் பண்புகள் உண்டு. இது பிறந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ராமரின்
தம்பி இளையராமர் அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சுமணன் இதில் பிறந்தவர், மகாபாரதத்தில் தர்மர் இதில் பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது. சிலர் அகத்தியரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததாக குறிப்பிடார்கள். அதுக்கான ஆதாரம் இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். அதே போல இவரது மன வாழ்க்கை என்பது சற்று திருப்திகரமாக இருக்காது. ஏன் அப்படின்னாக்கா 7, 8 வீடுகள் மகரம், கும்பம், சனி பகவானுடைய வீடாக களத்திர ஸ்தானங்கள் வருவதால், அதாவது 7, 8 வருவதால் மன வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்றுதான் கூற முடியும். அதே மாதிரி இதன் முதல் பலன்தான் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்றதுன்னா தள்ளி வைக்கணும், ஒதுக்கி வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. கருத்து பேதங்கள் அடிக்கடி உருவாகும் என்பதை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அடுத்தவர்களுடைய சம்பாதியத்தில் வாழ்வார்கள். அடுத்தவன் ஏன் பண்றான்னாக்கா அவங்களுடைய சம்பாதியத்துல வாழ்வார்கள். அதே போல இவர்களிடம் மோதினால் கடுமையாக போராடக்கூடியவராக இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீடு அருகே பாம்பு புற்று இருக்கும், நாவல் மரம் இருக்கும், முருங்கை மரம் இருக்கும், இது போல பழங்கள் நிறைந்த மரங்கள் இவர்கள் வீட்டில் இருக்கும். இவர் பாம்பு புத்தை இடிச்சு அந்த மாதிரி எல்லாம் வீடு கட்டியிருப்பாங்க. அதனாலே இவருக்கு ராகு திசை வரும்போது கடுமையான போராட்ட காலத்தை இவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதே போல் வாழ்க்கையின் உயரத்திற்கு இவர்கள் செல்வார்கள். கேது திசையில் தீய பழக்கத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். இவரது ஜாதகரின் தந்தை, அது ஆணோ பெண், அவருடைய தந்தை போதை பழக்கம் உள்ள ஆசாமியாக இருப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த நட்சத்திரம் வரும் நாள் ஒரு கீழ்நோக்கு நாள் என்று சொல்வார்கள். அந்த நாளில் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள், கீழ்நோக்கு நாள்னா கீழ்பணி, அதாவது விவசாயம் சார்ந்த பணிகள் செய்யும் போது சில கஷ்டங்கள் ஏற்படும். அதுல இருந்து விளக்கிறதுக்கு என்னன்னா, பால் பாயசம் செய்து சாப்பிட்டு நிலம் சார்ந்த பணிகளை இவர்கள் மேற்கொள்ளலாம். இந்த நட்சத்திரத்தில் தமிழ் மாதம் பிறந்தால் நல்ல மழை உண்டு என்று சொல்லப்படுகிறது. இதில் பிறந்த பெண்கள் பாத்தீங்கன்னா எப்போதும் ஏதாவது ஒரு குறை கூறும் பழக்கம் அவர்கிட்ட இருக்கும். ஏதாவது ஒரு அடுத்தவங்களுடைய தப்ப முக்கியத்துவம் படுத்தி அப்படி பண்ணியிருக்காங்க, இப்படி பண்றியா அப்படின்னு ஒரு குறை கூறும் பழக்கம் இருக்கும். அதே நேரம் இவர்களுக்கு சேமிப்பு என்பது குறைவாக இருக்கும். சிறு வயதில் சுயமாக வீடு, மனை, வாசல், வண்டி, வாகனங்கள் சிறப்பாக அமையும். இவர்களுக்கு பெண் குழந்தை யோகமாய் உண்டு. ஆண் வாரிசு என்பது சற்று கடினமாக இருந்தாலும் சில ஜாதகங்கள் இந்த அமைப்பு உள்ளவர்கள் தத்தெடுத்து வளர்ப்பது, லாட்ரி, ரேசு, குதிரை பந்தயம், இவர்கள் இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்து போவர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் என்று கூறலாம். இவர்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய், சுவாச கோளாறு, அடிவயிறு கோளாறு, கல்லீரல், மண்ணீரல் தொந்தரவு, இந்த பகுதிகளை இந்த நட்சத்திரம் ஆதிக்கம் செலுத்துவதால் இளமையிலேயே இவர் தவறான உணவு பழக்கத்தால் இவர் காமாலை, இந்த மாதிரி நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல பேச்சாற்றல் உள்ளவர்கள், கல்வி அறிவு, சகல வித்தையும் கற்று தேர்ச்சி பெற்றவர்கள், கவிதை, பாடல், இது போன்ற பல பாட்டு பாடுறது, சிங்கிங், இந்த மாதிரி ஒரு கலைகள் அவருக்கு தேர்ச்சி பெற்றவர்கள். இவர்கள் அதே போல வரும் நிகழ்வுகளை முன்கூட்டியே அறிந்து சொல்லக்கூடிய திறமை இவர்களிடம் உண்டு. அடிக்கடி பயணம் செய்வார்கள். பயணத்தில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். டிராவலிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். பஸ்ல, ட்ரெயின்ல அந்த மாதிரி உண்டு. ஒரே நேரத்தில் 2 காரியங்களை செய்வார்கள். இளமையில் சுக்கிர திசை வருவதால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா குட்டி சுக்கிரன், ஒரு ஜோதிட பழமொழி உண்டு, குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுப்பான் என்று சொல்ல உண்டு. அந்த சுக்கிரனுடைய இருக்கிற இடத்தை பொறுத்து. காரணம் என்னன்னா, கடகராசிக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக வருவதால் இவர்கள் சுக்கிர திசையில் பெண்முகத்தால் அலைந்து திரிந்து வாழ்க்கையை தொலைப்பதிலும் உண்டு. குறிப்பாக ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருப்பதை நாம் உதாரண ஜாதகங்களோட நாம் கூறலாம். இதே போல இவர்களுக்கு சுக்கிர திசை நடக்கும் போது சீக்கிரமே திருமணம் நடக்கும் வாய்ப்பும் உண்டு. ஆனால் சுக்கிரன் என்பவர் களத்திர காரகன். ஆனால் களத்திர ஸ்தானாதிபதி சனி பகவானாக வருவதால் இவர்கள் தாமத திருமணம் செய்து கொள்வது நல்லது என்று கூறப்படுகிறது. அதே போல
இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவிஞர்கள், நீதிபதிகள், மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படித்தவர்கள், குமாஸ்தாக்கள், குமாஸ்தான கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டைபிஸ்ட், செனோ டைபிஸ்ட், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமா பேர் இருப்பாங்க. அதே போல நிர்வாக திறமையும் இருக்கும். ஒரு சாலாருக்கு நாட்டை ஆளும் திறமையும் உண்டு என்று கூறப்படுகிறது. அதே போல ஆய்வு கூடம், லேப் எல்லாம் இருக்கு இல்லையா, லேப்ல வந்து ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறவங்களும் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அதாவது இவர்கள் பேசும்போது ஒரு பழமொழியை சொல்லியே பேசுவாங்க. ஏதாவது ஒரு பழமொழி சொல்லி அதுக்கு தன்னுடைய பேச்சு வந்து எளிதில் அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசக்கூடியவர்கள். இதில் முதல் திசையாக புதன் திசை வருவதால் இவர்கள் அந்த 17 வருடம், 17 வரை இருக்காது, உடுமக திசை போல மீதி இருக்கும். அது 17 வருஷம் இருக்கு புதன் திசையாது. அந்த இதில் அந்த புதன் திசையில் கல்வி படிப்பு நல்ல சிறந்த மாணவராக குறைஞ்சபட்சம் ஒரு 2வது ஸ்கூல் செகண்ட் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2வதாக கேது திசையில் இவர்களுக்கு உடல் பாதிப்பு, நரம்பு சம்பந்த பிரச்சனை, கல்வியில் மந்த நிலை, அதாவது அதிகம், அதாவது கல்வியில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். சின்ன வயசுல நல்லா படிச்சாங்க, இந்த கேது திசை நடக்கும்போது பாத்தீங்கன்னா மார்க் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இக்காலத்தில் அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோட இருக்க வேண்டும். அஸ்வினி, மகம், கேட்டை, மூலம், ரேவதி ஆகிய ஆண் பெண் நட்சத்திரக்காரர்களை இவர்கள் திருமணம் செய்யக்கூடாது. ஆயில்ய நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர் பொன் பொருள் சேமிப்பு உண்டு. ஒரு சாராருக்கு சந்ததி இருக்க வாய்ப்பில்லை. ஆண் எனில் மீசை வைக்காதவராக இருப்பார். புத்தி கூர்மை உண்டு. சந்தோஷம் புகழ் உண்டு. 2ஆம் பாதத்தில் பிறந்தவர் அடிமை தொழில் செய்வார். காரியத்தில் கண்ணும் கருத்தும் இருப்பார். தீய வழிகளை பின்பற்றுவார். பிறர் காரியத்தை அடுத்தவங்களுடைய வேலையை எடுத்து இவர் செய்வார். பிறர் காரியத்தை எடுத்து செய்யும் குணம் உண்டு. வஞ்சக எண்ணம், தீய எண்ணம் கொண்டவராக இருப்பார். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர் கோபம், நோய் உண்டு. பெண்களை துன்புறுத்தும் குணம் உள்ளவர்கள். சோம்பல் குணம் உண்டு. நிபுணத்துவம் உண்டு. ஆனால் இவங்க என்னன்னா இந்த சாடிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது பெண்களை வந்து கொடுமைப்படுத்துவாங்க. சில பழைய கதைகள்லாம் சினிமாக்கள்லாம் வந்திருக்கு. அதாவது சிகரெட் சாம்பல்ல வந்து பெண்ணை வந்து சுடுவாங்க, தன்னுடைய போக இச்சைக்கு வரலன்னா அந்த மாதிரி கொடுமைப்படுத்தக்கூடிய மனப்பாங்கு இவருக்கு உண்டு. அதே போல 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் உபயோகமற்ற வார்த்தைகளை பேசி கெட்ட பெயர் சம்பாதிப்பவர்களும் உண்டு. அதிகம் செலவழிப்பவர்கள். தீய செயல்களை செய்பவன். அழகும் உண்டு. வட்ட முகம் உண்டு. பாக்கியசாலிகளும் உண்டு. இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தணிக்கைத்துறை, ஆடிட்டிங்கு, பேங்கிங் ப்ரொஃபஷனல், இந்த மாதிரி, அதாவது வங்கி பணியாளர்கள், ஸ்டேட் பேங்க், இந்த மாதிரி இந்திய தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் பணிபுரிபவர்களாக இருப்பார்கள். ஈன சிறிகளை சேர்பவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு மூல நோய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நட்சத்திரம் என்பது 4ஆம் பாதம் கண்டாந்த பாதத்தில் பிறந்தவர் என்று சொல்லலாம். சில பேர் இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தை அற்பாயுளில் இறந்து விடுவதும் உண்டு. இதன் கடைசி 4 நாழிகை கண்டாந்த பாதம் என்பவரும் 1ஆம் பாதம் பெண்ணானால் மாமியாருக்கு தோஷம் உண்டு என்று ஒரு சில நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் பாதம் குடும்பத்திற்கு தோஷத்தை உண்டு பண்ணும். 3ஆம் பாதம் தாய்க்கு தோஷத்தை உண்டு பண்ணும். 4ஆம் பாதம் தகப்பனுக்கும் ஜாதகனுக்கும் தோஷத்தை உண்டு பண்ணும் என்று சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பிறந்தவர்கள் முதல் 5 வயதில் தோல் நோயாலும், 16 வயதிற்கு மேல் வெப்பம் உஷ்ணம் குறித்த நோயும், 23 வயதில் தோல் நிறைவில் ஏற்படும் சரும நோயும், அதாவது டென்டல், அதாவது தோல் நோய், ஸ்கின் அலர்ஜின்னு சொல்றாங்களே, தோல் அந்த மாதிரி வரும். 30 வயதிற்கு மேல் நாற்கால் பிராணிகளால் இவர்கள் தாக்கப்பட்டு அதனால் உடலில் காயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 55 வயதில் வாதம், பித்தம், சிரேஷ்மம், இந்த மாதிரி, சிரேஷ்மம்னாக்கா சளி பிடிக்கிறது, இஎன்டி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரும். 57 வயதில் இரத்த சம்பந்தமான நோய் உண்டு. 64 வயது மேல் இவருக்கு, 60 வயதுக்கு மேல போனீங்கன்னாக்கா இவர் டயபெட்டிக், அதாவது சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு.
அதே போல 70 வயதை தாண்டிய பின்பு இவருக்கு இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாத நோய் வரும். 76 வயதில் அக்னியால் பாதிப்பு ஏற்படும். மன்னிக்க இது அதே போல 76 வயதில் அக்னியால் பாதிப்பு ஏற்படும். ஆயுள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் என்பது 80 வயதிற்கு மேல் சொல்லலாம். சரி, இவர்கள் கடகராசியில பிறந்துட்டாங்க. மற்ற இதுல லக்னத்துல இவர் பிறந்திருப்பாங்க. அந்த லக்ன புள்ளின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த லக்னம் என்பது சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தால் ராஜ வாழ்க்கை வாழ்வார்கள். அதே சந்திரனுக்கு 3 நட்சத்திரம். சந்திரனாகில் நிலையான செல்வம் உண்டு. செவ்வாய் நட்சத்திர லக்ன புள்ளியாக செவ்வாயின் நட்சத்திரங்கள் எனில் நோயாளியாக ஆவார். புதன் நகல் ஆயிலும் கேட்டு ரேவதி கடக லக்னம் கடகம் அப்படி வரும். அந்த மாதிரி வரும்போது புலமை, கவிஞர், இது மாதிரி புது கவிதை புனைவதில், திரைப்பட கவிஞர், இந்த மாதிரியான பேர் ஏற்படும். லக்னம் புள்ளி புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி என்னும் குருவின் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைந்தால் சில பேர் மந்திரியாகும் வாய்ப்பு உண்டு. சுக்கிரனாகில் பரணிபுரம் போராட நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைந்து கடகராசியில் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தால் வேளாண் விளைநிலங்கள் உண்டு என்று கூறப்படுகிறது. ராகு கேது ஆனால் திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வினி மக மூலத்தில் இருந்தால் கிராம நிர்வாக தலைவர் ஆவார். பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், பிஏஓ, இது மாதிரியான, அதாவது கிராம நிர்வாக அலுவலர், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடக ராசியை சனி பார்த்தால் போலீஸ், இராணுவம் பணிகள் மற்றும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களாக இருப்பார்கள். இளம் வயதில் பணம் இழப்பும், 40 வயதிற்கு மேல் எதிர்பாராத தனவரமும் அதிர்ஷ்டமும் உண்டு. ஒரு சாரார் மது பழக்கத்தால் குறிப்பாக கேது திசையில் ஏற்படும் வயிறு வலி ஏற்படும். கேது திசையில் இவர்கள் போதைக்கு அடிமையாகி போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இவர்கள் நல்ல வாழ்க்கை இவருக்கு அமையணும் அப்படின்னாக்கா சயன கோலத்தில், அதாவது ஆதிசேஷன் என்னும் பாம்பின் மேல் படுத்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை குறிப்பாக புதன்கிழமைகளும் சனிக்கிழமைகளும் வழிபட்டு வந்தால் இவர்களுக்கு மேம்பட்ட வாழ்க்கை என்பது அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த இந்த நிர்வாகத்திற்கு நன்றி பாராட்டி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ஐயா ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு. ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கல்வி அறிவு இந்த ஆயுள நட்சத்திரக்காரருக்கு இருக்கும். பேச்சாற்றல் திறமை இருக்குன்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இவங்க டிராவலிங் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வாங்க. அது பிரியமா விரும்புவாங்க அப்படின்னு இது மாதிரி நல்ல நல்ல பாயிண்ட்ஸா ஐயா சொல்லியிருக்காரு. ஐயா சேலத்தை சேர்ந்த அஸ்டோ ஸ்ரீராம்ஜி அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயாவும் ஒரு 30 வருஷத்துக்கு மேல பாரம்பரிய ஜோதிடரா இருக்காருங்க. இவரும் எல்லா பிரசனம், அஷ்டமங்கலம், தாம்பலம், ஜாமக்கோல் எல்லா பிரசனையும் இவர் கை தேர்ந்தவர். ஸோ இவரும் இவர் சொல்ற கருத்துக்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னாலும் இவரும் ஒரு நல்ல நல்ல கருத்துக்களாக தான் சொல்றாரு. அதாவது நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாருமே அது அனுஷம் நாகராஜன் ஐயாவா இருக்கட்டும், ஸ்ரீராம்ஜி ஐயாவா இருக்கட்டும், அடுத்தது பேசுற பர்வதம் அம்மாவா இருக்கட்டும், அபிநல்லகுமார் ஐயா, எல்லாருமே ஒரு 30 வருடத்துக்கு மேற்பட்டு இந்த ஜோதிட ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ அவங்களோட அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய குழுவின் சார்பாக சேலத்தை சேர்ந்த அஸ்டோ ஸ்ரீராம்ஜி அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு பர்வதம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேடம் வாங்க. ஜோதிட விவாத குழுவில் இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கம். நான் முருகனையும் விநாயகரையும் மனதார வணங்குகின்றேன். மகாலட்சுமி அன்னையை இஷ்ட தெய்வமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். சாய்பாபாவையும் வணங்குகிறேன். இப்பொழுது ஒரு விநாயகர் துதியை சொல்லிட்டு தொடங்குற. 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இப்ப நம்ம பேச போறது நட்சத்திர வரிசையில
9வது நட்சத்திரம் ஆயில்யம் என்பது. நம்ம இந்த நட்சத்திரத்தை ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க. அதுல இந்த ஜென்ம நட்சத்திரத்துல கடைசி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் தோட உருவம் வந்து அம்மி மாதிரியும் பாம்பு மாதிரியும் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த நட்சத்திரத்தோட தோற்றம் வந்து பாம்பு மாதிரி இருக்கிறதுனால இதற்கு சர்ப்ப நட்சத்திரம்னு ஒரு பேர் இருக்கு. இந்த நட்சத்திரத்தோட அதிதேவதை ஆதிசேஷன். இந்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசியில அமைந்திருக்குது. அதனால இதனோட அதிபதி புதனாகவும் ஆயில்ய நட்சத்திர புதனா இருக்கு. ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிபதி புதன். ஆயில்ய நட்சத்திரத்துல நீசமடையும் கிரகம் செவ்வாய். ஆயில்ய நட்சத்திரத்துல நீசமடையும் கிரகம் செவ்வாய்ன்றதுனால எதிரிகளை நேருக்கு நேரா சந்திச்சு அவர்களை வீழ்த்துவதற்கு ஏற்ற நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதாவது கிருஷ்ண லீலையில பலராமன், மகாபாரதத்துல தர்மர், ராமாயணத்துல லட்சுமணர் இவர்கள் எல்லாம் பிறந்த நட்சத்திரம். அதே மாதிரி அரசியல் தலைவர்கள்ல மகாத்மா காந்தி, மர்லின் மன்றோ, நேரு இவர்கள் எல்லாம் பிறந்த நட்சத்திரம். நலமகாராஜா பிறந்த நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரம் தான். கோரக்கர் என்ற சித்தர் பிறந்ததும் ஆயில்ய நட்சத்திரம் தான். இப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களோட பொதுவான பலன்களை நான் சொல்றேன். வித்யாகாரகனான புதனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் ஆயில்யம். இப்போ வந்து இது கடக ராசியில இருக்கிறதுனால கடக சந்திரனின் கடகம் சந்திரனோட ஆட்சி வீடு. சந்திரன் என்பவர் மனோகாரகன், புதன் வித்யாகாரகன். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தோட குணங்கள். ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் வந்து மனதிடம் கொண்டவர்களாகவும் மதி நுட்பம் மிகுந்தவர்களாகவும் இருப்பாங்க. கணித வித்தையில தேர்ந்தவர்களா இருப்பாங்க. ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுடைய கண்கள் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். முடியும் சுருட்டை முடியாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதிரிகளையும் நண்பர்களாக மாத்திக்குவாங்க. அந்த யுக்தி இவங்க கிட்ட இருக்கு. இவங்க இந்த நட்சத்திரத்தின் அதிபதி புத பகவான்றதுனால இவங்க கிட்ட நல்ல பேச்சாற்றல் இருக்கும், கல்வி அறிவும் இருக்கும். எல்லா விதைகளையும் சகல விதைகளையும் கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களோட இனிமையான பேச்சினால கல்ல கூட கரை செய்து விடுவார்கள்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு மன வலிமை அதிகம், உடல் வலிமை அதிகம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை எதிர்கொள்வார்கள். அந்த திறமை இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிஞ்சு கொள்கிற வல்லமை, திறமை இவர்களுக்கு உண்டு. ஆனா மத்தவங்கள நம்ப மாட்டாங்க. எந்த காரியத்தையும் தானா முடிவு செய்து அதைத்தான் செயலாற்றுவாங்க. இவங்க இயற்கைய அதிகமா நேசிப்பாங்க. அதனால பயணங்கள்ல இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். ஒரே நேரத்துல 2 காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றலும் இவங்க கிட்ட இருக்குது. ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்களின் கல்வி எப்படி இருக்கும்னா கல்வி கற்பதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். மேலும் மேலும் படிக்கணும் அப்படின்ற வேட்கையும் இவங்களுக்குள்ளார இருக்கும். எல்லா துறைகளையும் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் கொண்டவர்களாக ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க இருப்பாங்க.
அதே சமயத்துல இவங்களுக்கு புத்தி கூர்மையும் அதிகமா இருக்கும். கல்விக்கு அடுத்தது தொழில். இவங்க பணிபுரியும் இடத்துல நீதி தவறாம, நேர்மை தவறாம நடந்துக்குவாங்க. மனசாட்சிக்கு எந்த காரியத்திலும் மனசாட்சிக்கு ஏத்த மாதிரிதான் எல்லா காரியத்தையும் நடந்துக்குவாங்க. ஆனா இவங்களுக்கு மனதைரியம் அதிகம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க பல பேர் கல்லூரி பேராசிரியர்களாக இருக்காங்க. ஆய்வுக்கூடங்கள்ல அறிவியல் அறிஞர்களாகவும் இருக்காங்க. அதிகாரம் மிக்க பதவிகளிலும் அமர்ந்திருக்காங்க. இவங்களுக்கு நிர்வாக திறமை அதிகமா இருக்கும். இத்தோட மெக்கானிக்கல், பொறியியல் என்ஜினியர் இதுல எல்லாம் வல்லவர்களாக இருப்பார்கள். பெட்ரோலியம், ரசாயனம் போன்ற துறைகளில் வல்லவர்களாக இருப்பார்கள். இவங்க பெட்ரோலியம், ரசாயனம் இதையெல்லாம் வச்சு வியாபாரம் செஞ்சா நல்லா ஜொலிப்பாங்க. அடுத்து குடும்பம். அயல நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு இளம் வயதிலேயே கல்யாணம் ஆயிடும். மனைவி, பிள்ளைகள் மீது இவங்களுக்கு அதிக பாசம் இருக்கும். இவங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்புவாங்க. வண்டி, வாகனம், பூமி இதை எல்லாத்தையும் இவங்களே வாங்கி சேர்த்துக்குவாங்க. அதே மாதிரி வாழ்க்கைய திட்டமிட்டு தான் வாழ்வாங்க. அடுத்தது ஆரோக்கியம். நுரையீரல், வயிறு, உணவு குழாய் மற்றும் குடலுக்கு இடையில் உள்ள ஜவ்வு, கல்லீரல், கணையம், ஈரல் போன்ற பாகங்களில் பிரச்சனை ஏற்படும். மூட்டு வலி இருக்கும், கால்கள்ல வீக்கம் இருக்கும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும். அதுக்காக மருத்துவ செலவும் அதிகமா ஏற்படும். அடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தின் குணங்கள். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு புதனும் சந்திரனும் அதிபதிகள். இது கடகராசியின் நட்சத்திரம். இவங்களுக்கு சமயோசித புத்தி அதிகம். இனிமையா பேசுவாங்க. நகைச்சுவை உணர்வு நிரம்பியவர்களா இருப்பாங்க. பிறரை எடை போடுறதுல கெட்டிக்காரங்க. சிறந்த ஆற்றலை கொண்டவர்கள். இவங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா மிக மிக கடுமையா பாடுபடுவாங்க, உழைப்பாங்க. அடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணங்கள். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு கடகராசியோட சின்னம் நண்டு. நண்டை சின்னம் கொண்ட கடகராசியோட நட்சத்திரம் தான் ஆயில்யம். அதனோட பொதுவான குணங்கள் என்னன்னு பார்த்தா மன வலிமை இருக்கும், உடல் வலிமை ரெண்டும் ஒருங்கே பெற்றவர்களா இருப்பாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் துணிவோட எதிர்கொள்வாங்க. ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு ஒரு பழமுறை இருக்கு. ஆனா பண்டைய சாஸ்திரங்கள்ல அதற்கான ஆதாரம் எதுவும் கொடுக்கப்படல. அப்புறம் அடுத்தவங்க சொல்ற ஆலோசனைய இவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. தன் மனதுல எது சரி என்ன படுதோ அதைத்தான் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு காரியத்தை எடுத்தா அதை முடிச்சுதான் உட்காருவாங்க. முடிக்காம நடுவுல உட்கார மாட்டாங்க. எதிர்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க. நியாயத்தை, தர்மத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வாங்க. இப்படி போக கூடாது, அப்படி போக கூடாது, இப்படி செஞ்சா தப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இயற்கையா அதிகமா விரும்புவாங்க. அதனால அடிக்கடி பயணம் மேற்கொள்வார்கள். இவங்களுக்கு சின்ன வயதிலேயே திருமண வாழ்க்கை அமைஞ்சிடும். இவங்க சின்ன வயசுல வறுமையில போராடினாலும் மத்தியம வயதுல இவங்களுக்கு யோகம் வந்துடும். குடும்பத்திட்ட அன்பா பழகுவாங்க.
குடும்பத்துல இருக்க நபர்களுக்காக அதிகமா செலவு செய்வாங்க. திட்டமிட்டு வாழ்க்கைய நடத்துவாங்க. வேலை செய்யற இடத்துல நேர்மை, நியாயம், விசுவாசத்துடன் நடந்து கொள்வாங்க. மனசாட்சியோட நடந்துக்குவாங்க. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டாலும் தப்பு செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் பலம் அதிகம். ஆயில்யம் 1ஆம் பாதம். இது குருவின் அம்சம் பொருந்தியது. இதுல பிறந்தவங்க தைரியசாலிகளாக இருப்பாங்க, புத்திசாலிகளாக இருப்பாங்க. புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பதுல ரொம்ப முனைப்புடன் செயல்படுவார்கள். கோபம் இருக்கும், அதே சமயத்துல குணமும் இருக்கும். மற்றவர்கள் இவர்களை புகழணும்ன்றத விரும்புவாங்க. ஆயில்யம் 2ஆம் பாதம். சனி பகவான் ஆயில்ய நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்துக்கு அதிபதி. சுகபோகங்களை அனுபவிக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பு செஞ்சிட்டாலும் அதை நியாயப்படுத்தி பேசுவாங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியா செஞ்சிடுவாங்க. ஆயில்ய 3ஆம் பாதத்துக்கும் அதிபதி சனி பகவான் தான். இந்த 3ஆம் பாதத்துக்காரங்க கொஞ்சம் முன்கோபியா இருப்பாங்க. எந்த வழியிலையாவது செல்வத்தை அடைஞ்சிடணும்னு முயற்சி செய்வாங்க. ஆனா அடுத்தவங்க சொல்ற அறிவுரைய கேட்கவே மாட்டாங்க. தங்களை தாங்களே புகழ்ந்துக்குவாங்க. நான் இது செஞ்சேன், நான் அது செஞ்சேன், குடும்பத்தை காப்பாத்தினேன், கீழே இருந்தேன், மேல போயிட்டேன் அப்படின்னு எல்லாம் தங்களை தாங்களே உயர்த்தி பேசிக்குவாங்க. ஆயில்யம் 4ஆம் பாதம். ஆயில்ய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தின் அதிபதி குரு பகவான். புத்திசாலிகள், ஆனா சோம்பேறிங்க. எதையுமே எதிர்மறையாதான் சிந்திப்பாங்க. நோகாம நொங்கு திங்க ஆசைப்படுவாங்க. எந்த வேலை செஞ்சாலும் திட்டமிட்டு செய்ய மாட்டாங்க ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க. ஆயில்ய நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல குழந்தைங்க பிறந்தா பெற்றோர்களுக்கு துன்பம் வரும்னு சொல்றாங்க. அதனால சந்திர சாந்தின்ற பூஜையை செஞ்சுக்கிறது நல்லது. ஆயில்ய நட்சத்திரத்துக்காரர்களுடைய கோயில் எங்க இருக்குன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுக்காவில் உள்ள திருந்து தேவன் குடியில் அமைந்திருக்கிறது. அருள்மிகு கற்கடேஸ்வரர் திருக்கோயில். தாயார் அபூர்வ நாயகி, அருமருந்து நாயகி. ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க தங்களோட தோஷங்களை போக்கிக்கணும்னா, கிரக தோஷங்களை நீங்கணும்னா கற்கடேஸ்வரருக்கு நல்லெண்ணெயில அபிஷேகம் செஞ்சு வேண்டிக்கலாம். அப்படி செஞ்சா சிறப்பா இருக்கும். இந்த அபிஷேகம் செய்த நல்லெண்ணெய உள்ள சாப்பிட்டோம்னா நோய்கள் தீரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். வாய்ப்பு கொடுத்த எனக்கு அனைவருக்கும் நன்றி கூறி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து நம்ம ஈரோட்டை சேர்ந்த பர்வத அம்மா வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது மேடம் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்த பெண்களுடைய கண்கள் பார்த்தா வந்து நல்லா அழகா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இவங்க வந்து கணித அறிவு வந்து இவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சமயோஜித புத்திகள் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கு ஆயில்ய நட்சத்திரக்காருக்கு அப்படின்னு வந்து இது மாதிரி நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்களெல்லாம் வந்து வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு நம்ம குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அடுத்ததாக நம்மளோட பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அபி நல்லகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. ஜோதிட விவாத குழுவில் அனைத்துள்ள அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் இரவு வணக்கம். முதலில் இறை வழிபாடு. 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சினை
நந்தி மகன் தனை ஞான கொடுந்தினை வைத்தடி போற்றுகின்றேனே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்முகே. ஐயா, இன்றைய தலைப்பு ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றியது. இதில் நட்சத்திர வரிசையில் 9வது நட்சத்திரம் கடகராசியில் கடைசி நட்சத்திரமாக வரும். இது ஒரு பாரியாயத்தை முடிக்கும் நட்சத்திரமாகும். புதனின் நட்சத்திரம். எனக்கு முன்பு பேசிய அனைவரும் அனைத்து கருத்துக்களையும் தெரிவித்து விட்டார்கள். என் சிற்றறிவுக்கு எட்டியுள்ள கருத்துக்களை நான் கூறுகிறேன். முதலில் பார்த்தீர்கள் என்றால் ஆயில்ய நட்சத்திரம் சூரியனின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரமாகும். எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதித்ய கிருதயம், சூரிய நமஸ்காரம் தினசரி வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றங்களை அடைவார்கள் என்று கூற வருகிறது. அழகிய கண்கள், சுரட்டை முடி, அனைவரும் நண்பராக்கிக் கொள்ளும் யுக்தியை படைத்தவர்கள். புத பகவானின் நட்சத்திரம் என்பதால் சகல வித்தைகளையும் பாண்டித்யம் அனைத்து பேச்சாற்றல், கல்வி, விகடகவி போன்ற அனைத்திலும் சிறந்து விளங்குவார்கள். இனிமையான பேச்சினால் கல்லையும் கரைய வைக்கும் திறமை படைத்தவர்கள். மன வலிமையும் உடல் வலிமையும் ஒருங்கிணை பெற்றவர்கள். எந்த பிரச்சனையும் எதிர் நீச்சல் போட்டு வெளியே திறம்பட வரக்கூடிய திறமைசாலிகள். நாளை என்ன நடக்க போகுதுங்கிறது கூட முன்கூட்டியே அறியும் வல்லமை படைத்தவர்கள். மற்றவங்களை அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. எந்த காரியத்தையும் தானே முடிவு செய்து அதை செயலுக்கு கொண்டு வருவாங்க. இயற்கையை அதிகம் நேசிப்பவர்களால் பயணங்களில் அதிக ஆர்வம் உள்ளவராக இருப்பாங்க. ஒரே நேரத்துல 2 காரியங்களையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்களாக இருக்கும். கல்விக்கு அதிக ஆர்வம் காட்டுவார்கள். மேலும் மேலும் படிக்கணும், வயது ஆனாலும் படிப்பு என்ற வேட்கை அவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சகல துறைகளையும் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருப்பார்கள். புத்தி கூர்மை உள்ளவராக இருப்பார்கள். வேலை செய்யற இடத்துல பார்த்தீங்கன்னா நீதி தவறாமல் நேர்மையுடன் நடக்கணும்னு நினைப்பாங்க. மனசாட்சிக்கு எதிராக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. மனம் தைரியம் கொண்டவங்க. இதனால இவங்க பல கல்லூரி பேராசிரியர், ப்ரொஃபசர், ஆய்வுக்கூடங்கள், அறிவியல் ஆய்வுக்கூடங்கள், அறிஞர்களாக சயின்டிஸ்ட் போன்ற தொழில் மேதைகளாகவும் அறிவியல் விஞ்ஞானிகளாகவும் பரிணமிக்கக்கூடியவர்கள். நிர்வாக திறமையில இவர்களை மிஞ்ச ஆள் இல்லை. மெக்கானிக்கல், பொறியியல் போன்ற துறைகளில் வல்லுநர்கள். பெட்ரோல், ரசாயனம் போன்ற துறைகளையும் ஜொலிப்பார்கள். மேலும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு இளம் வயதிலேயே திருமண வாழ்க்கை அமையும். மனைவி மீது, பிள்ளைகள் மீது, குடும்பத்தின் மீது அதிக பாசமும் நேசமும் கொண்டிருப்பார்கள். ஆனா என்ன, ஆடம்பர வாழ்க்கை வாழணும் விரும்புவதால் வண்டி, வாகனம், பூமி, சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்வார்கள். மேலும் இவர்களிடம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு நுரையீரல், வயிறு, உணவு குழாய், குடலுக்கு இடையில இருக்கிற ஜவ்வு, கல்லீரல், கணையம், ஈரல் போன்ற பாகங்கள்ல பிரச்சனைகள் வரும். நாகராஜன் ஐயா சொல்லியவாறு இது 4ஆம் இடம் நீர் ராசி, புதனின் நட்சத்திரமான கேன்சர் பேஷண்ட்டுகள் அதிகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி மூட்டு வலி, கால்களில் வீக்கம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் புதனின் ஆதிக்கமாக கொண்டவர்கள் அதிகமாக ஆட்பட நேரிடும். மேலும் ஆயில்ய நட்சத்திரத்திற்கு பார்த்தீங்கன்னா புதனும் சந்திரனும் சந்திரனின் வீட்டில் புதன் நட்சத்திரமாக வருவதால் இவர்கள் நகைச்சுவை நிரம்பிய உணர்வுடன் இருப்பார்கள். அப்புறம் பிறரை எடை போடுறதுல வல்லவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்கிறவங்களா இருப்பாங்க. மாமியாருக்கு ஆகாது என்று சொல்லி இருக்கிறது. அது என்ன என்றால்
இருவருடைய நட்சத்திரம் கடகராசி. அதற்கு 10ஆம் இடம் மாமியார் என்று சொல்வார்கள். அந்த வீடு செவ்வாயின் பகை வீடு ஆவதால் அப்படியும் கூட இருக்கலாம். மேலும் இவர்கள் புத்திசாலியாகவும் எந்த காரியத்தையும் திறம்பட செய்து அவர்கள் வீட்டில் உள்ளவர்களின் பாராட்டுக்களையும் வெகுமதியையும் உடனே பெற்று விடுவதால் பெண்களுக்கு பெண்கள் பொறாமை என்ற குணத்தில் கூட மாமியாருக்கு ஆகாது என்று ஒரு சொலவடை இருக்கிறது. அதெல்லாம் தற்காலங்களில் அவ்வாறு இல்லை, அது குறைந்து வருகிறது. மேலும் பண்டைய சாஸ்திரங்களை அந்த மாதிரி ஆதாரங்கள் எதுவுமே இல்லை மாமியாருக்கு ஆகாதுங்கிறதுக்காக. மேலும் இவங்க என்னன்னா தனக்கு எது சரின்னு படுறதோ அதை அடிச்சு பேசுவாங்க. நியாயம்னு வந்துட்டா மற்றவங்களுக்காக தன்னுடைய கருத்தை மாற்றிக்க மாட்டாங்க. காரியத்தை எடுத்துட்டு அதை முடிச்சுட்டு தான் அமர்வாங்க. எதிரிகளை கண்டு பயப்பட மாட்டாங்க. நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் எந்த இடத்திலையும் துணிஞ்சு எடுத்துரைப்பார்கள். அது வெற்றியும் காண்பார்கள். இப்பொழுது ஆயிலை நட்சத்திரம் 4 பாதங்களை பற்றி பார்க்கலாம். இது குருவின் அம்சம் கொண்டது. முதல் பாதம். இதில் பிறந்தவர்கள் தைரியசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. புதிய விஷயங்களில் கண்டுபிடிப்பதில், அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல ரொம்ப முனைப்புடன் செயல்படுவார்கள். கோபக்காரர்களா இருப்பாங்க. குணமும் இருக்கும். மற்றவர்கள் புகழ்வதை விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆயில்யம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சனி பகவானின் மகர வீட்டை நவாம்சமாக கொண்டுள்ளார்கள். இவர் சுகபோகங்களை அனுபவிப்பதில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார்கள். தவறு செய்தாலும் அதை நியாயப்படுத்தி பேசுவதில் வல்லவர்கள். ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரிவர செய்வார்கள். அடுத்து 3ஆம் பாதத்தை எடுத்துக்கொண்டால், 3ஆம் பாதத்தில் அதுவும் சனி பகவானின் ஆட்சி வீடுதான். இவர்கள் முன் கோபத்தை அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி காசு பணம் செல்வத்தை அடைவதற்கு எந்த வழியிலாவது அடைந்து விடலாம் என்று குறுக்கு வழியில் முயற்சிப்பவர்களாக இருப்பாங்க. அடுத்தவங்க அறிவுரையை கேட்கவே மாட்டாங்க. தங்களை தாங்களே புகழ்ந்துக்கணும்னு ஒரு குணமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் குரு பகவானின் மீன வீட்டை நவாம்ச வீடாக கொண்டுள்ளவர்கள். புத்திசாலிகளா இருப்பாங்க. ஆனா சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும். என்ன நெகட்டிவா அதிகமா திங்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. நோகாமல் நுங்கு திங்குவார்கள் என்று சொல்வார்கள் இல்லையா, அதை போன்று இவர்கள் எதிலையுமே ரொம்ப கஷ்டப்படாம பாராட்டுதலையும் சுகபோகங்களையும் அனுபவிக்கணும் என்று ஆசைப்படுவார்கள். ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் பிறந்தால் பெற்றோர்களுக்கு கண்டம் என்று வருகிறது. ஏன்னா அது கண்டாந்திர நட்சத்திர பாதம். அதாவது நமாசத்தில் புதனின் நட்சத்திரமாகிய கடைசி நட்சத்திரத்தில் போய் விழுவதால் அது கண்டாந்திர நட்சத்திரம் என்று கூற வருகிறது. எனவே அதற்குண்டான பரிகாரங்கள் செய்து, மேலும் புதனின் ஆதிக்கமும் சூரியனின் ஆதிக்கமும் கொண்டவர்கள் சூரிய பகவானின் வழிபாடும் சூரியனார் கோயில் வழிபாடு வருடத்திற்கு ஒரு முறையும் செய்து கொண்டு வந்தால் சிறப்பு. இவர்கள் வழிபட வேண்டிய சிவன் கோயில் என்றால் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் உள்ள திருத்தேவன்குடி கற்கடேஸ்வரர் திருக்கோயில், தாயார் அபூர்வ நாயகி அல்லது அருமருந்து நாயகி என்ற பெயரை உடைய அம்பாளையும் சிவபெருமானையும் வருடத்திற்கு ஒரு முறை திங்கள் அன்றோ அல்லது புதன்கிழமையிலோ, புதன் ஹோரையிலோ அல்லது திங்கள் சந்திர ஹோரையிலோ சென்று வழிபட்டு வர வாழ்வில் அனைத்து தடைகளும் நீங்கி சுகபோகங்களையும் 16 செல்வங்களையும் அடைவதற்குண்டான வழிபாடுகளை எம்பெருமான் வழிபடுவார். அதே மாதிரி அந்த கோவிலில் உள்ள ஈஸ்வரருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக எண்ணெயை திருப்பி உட்கொண்டு வந்தால் இவர்களுக்கு உடம்பில் உள்ள தோல் சம்பந்தப்பட்டமான எல்லா நோய்களும் குணமடையும் என்று கூற வருகிறது. என் சிற்றறிவு கேட்டுள்ள கருத்துக்களை சொல்லிவிட்டேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க. ஐயா என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க நேர்மையா இருப்பாங்க. அவங்க தொழில் செய்யற இடத்துல நேர்மையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க.
அதே மாதிரி இவங்களுக்கு நோயின்னு பார்த்தோம்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். புதனுங்கிறது நரம்பு. அப்போ அது மாதிரி பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி வந்து நல்ல நல்ல பாயிண்ட்டுகள் வந்து ஐயா வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ ஐயாவும் பார்த்தீங்கன்னா 30 வருடத்துக்கு மேலே வந்து இந்த ஜோதிட ஃபீல்டில் வந்து இருக்காருங்க. ஸோ நம்ம பேசின 4 பேருமே வந்து ஜோதிட ஃபீல்டில் 30 வருடத்துக்கு மேலே வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குதுங்க. ஸோ நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே வந்து நல்ல நல்ல கருத்துக்கள், வாழ்க்கைக்கு வந்து உதவுற கருத்துக்களாக தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இதை பார்க்குற எல்லாரும் வந்து மெயினாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து. ஸோ நீங்கள் மட்டும் பயன்பெற்றால் வந்து போதாது, எல்லாரும் வந்து பயன்பெறணுங்க. ஸோ அதனால் வந்து இதில் போடுற வீடியோக்களெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஐயா அவர்களுக்கு வந்து எங்களுடைய குழுவின் சார்பாக ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றிங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்புங்க ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி வந்து பார்த்துட்டு இருக்கேங்க. இப்போ பேசின 4 பேருமே வந்து அனைத்து கருத்துக்களும் வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. நான் ஒரு விடுபட்ட ஒரு 2 கருத்துக்கள் மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சொல்கிறேங்க. ஆயில்யம் அப்படின்னாலே அதுலேயே வருதுங்க ஆயில். ஆயில். அப்போ ஆயில் சம்பந்தமான ஒர்க்கு, ஆயில் சம்பந்தமான வேலை இவங்களுக்கு வந்து வந்து சரியாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ ஆயில் அப்படின்னாலே இவங்க வந்து ஒரு வண்டி ட்ராவல்ஸ் வச்சு ஓட்டுறது, இல்லைன்னா ஆயில் சம்பந்தமான இப்போது இன்ஜினியரிங்காக இருந்தாலும் வந்து அந்த ஆயில் சம்பந்தமான வேலைகள் வந்து இவங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இது வந்து யாரோட கர்மா அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனோட கர்மா. டிஎன்ஏவில் மரபணு ஜோதிடத்தில் டிஎன்ஏ, அதாவது டிஎன்ஏ படி சூரியனோட கர்மாவை வந்து இந்த ஆயிலை வந்து வாங்கியிருக்குதுங்க. அந்த சூரியன்னா யாருன்னா தந்தை, பெரிய பெரிய கட்டிடங்கள், மண்டபம், அரசியல், அரசாங்கம் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கு உள்ளானதாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஆயில்ய நட்சத்திரம் சூரியனோட கர்மா. சூரியனோட கர்மாவுக்கு தந்தை, அரசியல், அரசாங்கம் இதெல்லாமே வந்து ஒரு பிரச்சனைக்கு உண்டானதாக வந்து இருக்கும். அதாவது வந்து தந்தையை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. தந்தையார் ஒரு பக்கம் இருப்பார், இவர் ஒரு பக்கம் வந்து படிப்பார் சின்ன வயசுலேயே வந்து. பாலினம் வந்து மாறும்போது வந்து இவங்களுக்கு வந்து இதே ஒரு பெண்ணுக்கு வந்து ஆயில்யமாக இருந்தால் தந்தையோட வந்து உறவுகள் வந்து நல்லா இருக்கும். அதே ஆணுக்கு வந்து ஆயில்யமாக இருந்தால் வந்து அந்த உறவுகள் வந்து கொஞ்சம் வந்து கேப் வந்து விழுவும். அவங்க வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஆகுது தள்ளி வந்து இருப்பாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுதான் வந்து இந்த சூரியனுடைய கர்மா இவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐயா சொன்ன மாதிரி ஆதித்ய கிருதியம் கேட்டல், சூரிய நமஸ்காரம், சூரியனார் கோயில் போயிட்டு வர்றது, கோதுமை தானம் இதெல்லாமே பண்ணுறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ புதன், சூரியன் அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே புதன்னா பச்சை கலர் சம்மந்தப்பட்டது இவங்க வந்து யூஸ் பண்ணுறது வந்து நல்லதுங்க. அதே மாதிரி சூரியன்னா ஆரஞ்சு. இப்போ அதனால தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வந்து இவங்களுக்கு நட்பாக தான் வந்து இருக்கு. ஸோ சூரியனும் புதனும் வந்து ஒரு நட்பு கிரகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஏன் வந்து இவங்க வந்து ஒரு சமயோஜித புத்தி இருக்குன்னா புதன் அப்படிங்கிறது வந்து ஒரு கல்வி சம்பந்தப்பட்டது, சூரியன் அப்படிங்கிறது வந்து ஒரு வளர்ச்சியை குறிக்கக்கூடிய கிரகம். அதனால தான் வந்து இவங்க வந்து ஒரு கால்குலேஷன் மைண்ட் இருக்கு, கல்வி அறிவு வந்து நல்லா இருக்கு சூரியனும் புதனும் வந்து சேர்ந்திருந்தா அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த துறையில இருந்தாலும் இந்த சூரியன் புதன் இருந்தால் வந்து அந்த கால்குலேஷன்ஸ் பண்ணி வந்து நீங்க வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி பெறுவாங்க. அந்த நிபுணத்துவ யோகம் வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கும் சூரியன் புதன் வந்து சேர்ந்திருந்தா. அதுதான் வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரம் வந்து சொல்லுதுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தன்னலமாகவும் இருப்பாங்க, சுயநலமாகவும், அதாவது சுயநலம் கொஞ்சம் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். எளிதில் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக வந்து இருப்பாங்க. இது வந்து சந்திரனோட வீட்டில் வர்றதுனால தாய்மை உள்ளங்கள் வந்து அதிகமாக வந்து இருக்கு. புத்தி சாதுரியம் வந்து எதையுமே புத்திசாலித்தனமாக வந்து யோசிப்பாங்க. ஸோ இவங்களோட
தேவதைன்னு பார்த்துட்டோம்னா ஆதிசேஷன், இது வந்து இவரோட நிதா தெய்வமா வந்து இருக்குதுங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து அதிதேவதை அப்படின்னு பார்த்தா தேவதையா வந்து ஆதிசேஷனாவும், அதிதேவதையை பார்த்தீங்கன்னா நம்ம நாகராஜன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பாம்பு, ஸோ பின்னி பிணைந்த பாம்பு அதை வந்து வச்சுக்கிறது வந்து நல்லது. குறியீடும் பார்த்தீங்கன்னா 2 பாம்புகள் வந்து பின்னி இருப்பது போன்று இருக்கிற குறியீடுகள் வந்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்ததா பார்த்துட்டோம்னா இந்த ஆயில்யம் தான் வந்து கேது பிறந்த நட்சத்திரம். அப்போ இவங்களுக்கு இந்த கேது வந்து ஒரு ஞானத்தை வந்து கொடுப்பான், ஒரு பிரச்சனையை கொடுப்பான், ஒரு சட்ட சிக்கலை கொடுப்பான். இதெல்லாமே வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரக்காருக்கு வந்து ஏற்படும். ஏன்னா இது வந்து கேது வந்து பிறந்திருக்கான் இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல. ஸோ அப்போ கேதுக்கு உண்டான காரங்கள் வந்து அங்க வந்து ஒரு மட்டுப்படும். அந்த பிரச்சனைகள் வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரக்காருக்கு வந்து கொடுக்கும். அடுத்ததா பார்த்துட்டோம்னா இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்கள் எங்க இருக்குன்னா கடக ராசியில இருக்கு, சந்திரன் வீட்டுல இருக்குது. அப்போ இந்த அஷ்டம சனி வரும் காலங்கள்ல வந்து அவங்களுடைய ஆயுள் நட்சத்திரமா இருந்தா தாய்க்கு வந்து பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். அதாவது ஆயில்யம் வந்து சந்திரனோட வீட்டுல இருக்குது. சந்திரனும் புதனும் வந்து பகை. இப்போ பகை பெற்ற வீட்டுல இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அஷ்டம சனி வரும் காலங்கள் வந்து ஒரு பிரச்சனைகளை வந்து இவங்களோட தாயாருக்கு வந்து உண்டு பண்ணும். ஆயில்ய நட்சத்திரக்காரரோட தாயாருக்கு வந்து உண்டு பண்ணும். அதாவது பாலினம் வந்து ஆணா இருந்தா, பெண்ணா இருந்தா வந்து அந்த பிரச்சனைகள் வந்து இருக்காது. பாலினம் மாறும்போது வந்து அந்த ப்ராப்ளம் வந்து அப்படியே ஆப்போசிட்டா வந்து வேலை செய்யுங்க. ஸோ நம்ம வந்து பாலினத்தை வந்து மெயினாக வந்து பார்க்கணுங்க. பாலினத்தை பார்க்காம விட்டோம்னா அது வந்து உங்களோட பலன்கள் வந்து மாறி போயிடும். இப்போ பாலினம் தான் வந்து மெயின், ஆனா பெண்ணா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மெயினாக வந்து பார்க்கணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணு ருதுவானா வந்து அம்மனுக்கு வந்து ஒரு பூஜை சாந்தி செஞ்சுக்கோணுங்க. அப்போதான் வந்து இது ஒரு பரிகாரமாக வந்து சொல்கிறாங்க. அடுத்தது மனமும் புத்தியும், அதாவது மனம்ங்கிறது சந்திரன், புத்திங்கிறது புதன். இந்த ரெண்டும் வந்து ஒரே டைமில் வந்து வேலை செய்யும். ஒருங்கே வேலை செய்கிற பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் நட்சத்திரக்காரன் தான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை மரணங்களை விட தற்கொலை மரணங்கள் வந்து அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடுகள் வந்து மெயினாக பண்ணிட்டு வர்றது வந்து நல்லதுங்க. ஸோ ஆயில்யம் அப்படின்னாலே பார்த்தோம்னா சுவாசம், நுரையீரல், உங்களுக்கு வந்து சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை இல்லைன்னா நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கொடுத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்க வந்து கல்வி பொருள், அது என்னென்ன கல்வி இருக்கோ டெக்னாலஜி இருக்கோ அத்தனை கத்துக்கோன்னு வந்து விரும்புவாங்க. இது வந்து உலக குப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆயில்ய சர்க்காருக்கு வீட்டில் வந்து குப்பை தொட்டி இருந்துச்சுன்னா அங்க போய் ஒரு யோசனை பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்குன்னு சொல்லலாம். குப்பை வந்து ஒரு நகராட்சியில வந்து குப்பையை சேர்க்கக்கூடிய இடம் இருக்கு. அங்க போய் இவங்க நின்று ஒரு திங்கிங் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதான் உலக குப்பை அப்படின்னு வந்து சொல்லலாம். நீர் சம்பந்தப்பட்டதுல வந்து இவங்களுக்கு கண்டங்கள் வந்து ஏற்படும். ஏன்னா சந்திரன் நீர் வீடு. ஸோ சந்திரனும் புதனும் வந்து பகை. அப்போ நீர் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு வந்து விஷம் வந்து ஏன்னா பாம்பா இருக்கிறனால வந்து விஷம் வந்து அதிகமா தீண்டாது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதுதான் வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரத்தோடைய நன்மை தீமைகள் என்று சொல்லி என்னுடைய சிற்றுரையை வந்து நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இதுகாரும் அமைதி காத்த அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த நட்சத்திரத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் சார்.